வணக்கம் நேயர்களே. திருமண வாழ்வில் மனவாழ்வில் நாம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது, ப்ரீகாஷனாக இருக்க வேண்டியது என்னென்ன விஷயங்கள் என்பதை பற்றி நாம் பட்டியலிட்டு பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் இரண்டாவதாக என்னவென்றால் விட்டு கொடுத்தல் என்று சொல்வார்கள். விட்டு கொடுத்தவர் என்றும் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவன் என்றும் விட்டு கொடுத்ததில்லை என்று கூறுவார்கள். விட்டு கொடுக்க வேண்டும். அது விட்டு கொடுத்தல் என்பது அது பொதுவாக சொல்வார்கள். அது விட்டு கொடுத்தால் மட்டும் போதாது. ஏன்னா விட்டு கொடுத்தல் என்பது ஒரு தற்காலிகமான ஒன்று தான். விட்டே கொடுக்க வேண்டும். விட்டு எதை கொடுக்க வேண்டும்? விட்டு கொடுக்க வேண்டியது என்றால் நமக்கு நாமே நம்முடையவைகளை விட்டு கொடுக்க வேண்டும். நமக்கு நாமே நம்முடைய அதாவது ஆசைகள், அபிலாஷைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய அதாவது நமக்கு இன்பம் தரக்கூடிய, சுகம் தரக்கூடிய அதை விட்டு கொடுக்க வேண்டும். அதான் விட்டு கொடுத்தல் என்று பெயர். அப்படி இல்லாமல் நம்ம என்ன செய்ய வேண்டும்? விட்டு கொடுத்தல் பொதுவாக எடுத்துக்கொள்ளும் என்றால் நீங்கள் விட்டுக் கொடுப்பதை விட ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை ஏற்றுக்கொண்டால் என்ன செய்ய வேண்டும்? விட்டுக் கொடுக்க அவசியம் இல்லை. அதை நாம் விட்டுக் கொடுக்க பதிலாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் என்றால் அது நம்முடையதாகிவிடும். நம்முடையதாகிவிட்டால் எது ஒன்றுமே நம்முடையது என்றால் நம்முடைய பார்வை, கண்ணோட்டம் எல்லாம் சிறிது வித்தியாசமாக தான் இருக்கும். அதுபோல் நம்முடையதாக ஆகிவிட்டால் அது ப்ராப்ளம் சால்வ் ஆகிவிடும். ஆகவே இதுவும் விட்டுக் கொடுத்தல். இது விட்டுக் கொடுப்பதை விட ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் உளவியல் கூறுகின்றது. ஆக இதுபோல் நாம் யுக்திகளை பயன்படுத்துவது நல்லது. அதாவது இன்னொன்று சொல்வார்கள், பொதுவாக அதாவது தாம்பத்தியனுடைய திருமணத்தின் அடிப்படை என்ன? இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் பங்கு பெற வேண்டும். இதுதான் நம்முடைய ஒப்பந்தம். ஆனால் பொதுவாக என்ன சொல்கின்றார் என்றால், நம்ம நாட்டில் வழக்கத்தில் பார்த்தோம் என்றால் என்ன சொல்கிறார்? நீ நன்றாக சீரோடும் சிறப்புடனும் வா, அப்போதுதான் உன்னுடன் நான் வாழ்வேன். நீ வெளிநாட்டுக்கு போயிட்டு சீரோடும் சிறப்புடனும் சம்பாதித்து விட்டு நல்ல வா, நன்றாக வா, அப்பொழுதுதான் உன்னுடன் நான் வாழ்வேன் என்று பொதுவாக நாம் கூறுகின்றோம். அப்படி அல்ல. அதாவது நாம் திலகத்திலமாக இருந்தாலும் நல்ல செயல்பாட்டுடன் இருந்தால்தான் நான் உன்னுடைய வாழ்வேன். நீ நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல செயல்பாட்டுடன் இருக்க வேண்டும், நல்ல மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எனக்கு ஏற்றாற்போல் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நான் உன்னுடன் வாழ்வேன் என்று சொல்வது அப்படி என்ன அர்த்தம்? அது அப்படி அல்ல. அது அதாவது இன்பத்திலும் துன்பத்திலும், அதாவது இல்லாமையிலும் இயலாமையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதாவது ஒன்றாக இருக்க வேண்டும், துணையுடன் இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், துணையுடன் அதாவது ஆதலாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். நன்றாக தான் யாரும் வருவாங்களே. நான் நன்றாக இருக்கும்பொழுது, நான் திலகாத்திரமாக இருக்கும்போது, செல்வமாக இருக்கும்பொழுது யாரும் வருவாங்க வாழ்வதற்கு? அது அல்ல. அது எப்பொழுது இயலாமையிலும் இல்லாமையிலும் என்ன செய்ய வேண்டும்? அங்கு தான் நாம் துணையுடன் இருக்க வேண்டும். அதுதான் சிறந்தது. ஆகவே நாம் இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் இதுபோல் அதாவது துணையில் ஒருவர் இருந்தோம் என்றால் அந்த வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். ஆகவே நாம் ஆரோக்கியத்தில் நாம் பொதுவாக நம்மளுடைய கலாச்சாரத்தில் பேசிக்கொண்டிருப்பார்கள், நன்றாக வா, ஊருக்கு போய் நல்லா சம்பாதிச்சுட்டு வா, அப்போ தான் அவனுடைய வாழ்வேன் என்று. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லா காலகட்டத்திலும் துணையுடன் நாம் இருப்பது தான் நம்மளுடைய ஒப்பந்தத்திற்கு அது முறையாகும். ஆகவே நாம் அதுபோல் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.